a bar magnet of length L and the magnetic dipole moment is capital M. நார்மலா ஸ்மால் எம் கொடுப்பாங்க புக்ல, இது கேபிட்டல் எம் கொடுத்துருக்காங்க. அதோடைய பார் மேக்னெட் இஸ் bent the form of R as shown in figure. The new magnetic dipole moment will be. Question புரிஞ்சுக்குவோம். Original magnetic moment is QP ன்னு வச்சுக்கலாமா, போல் ஸ்ட்ரெங்க். அதில் என்ன ஸ்மால் எம் கூட வச்சுக்கலாம், ஏன்னா மேக்னெட்டிக் மட்டும் கேபிட்டல் எம் வச்சுட்டா போல் ஸ்ட்ரெங்க் இன்டு லெங்க். L is the length of the magnet. இதா length of the magnet. Length of the magnet ஆர்க்கா பெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பெண்ட் பண்ணியாச்சு. What is the new magnetic moment? நியூ மேக்னெட்டிக் மட்டும் எம் டேஷ் வச்சிடலாம். இது பெண்ட் பண்ணதுனால போல் ஸ்ட்ரெங்க் மாறல. போல் இதை பெண்ட் பண்ணதுனால போல் ஸ்ட்ரெங்க் மாறாது. ஆனா லெங்க் பிகம் எல் டேஷ். இதுதான் நியூ லெங்க் எல் டேஷ். இது ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுடலாம். இப்போ what is the new magnetic moment? M into 2L. இப்போ L dash ஆர்க்கு ரிலேஷன் என்ன? இப்போ ஆர்க்கும் எல்லுக்கு என்ன ரிலேஷன்னா 60 டிகிரி கொடுத்ததுனால உனக்கு தெரியும் L is equal to R into 60. 60 is nothing but pi by 3 தானே. 60 pi by 3 தானே. புரியுதா? S is equal to R theta ஃபார்முலா போறோம். I wanted to write L dash and R ரிலேஷன் கொண்டு வர போறேன். What is the relation? இதை ரெண்டு வேலை போடலாம். இதை ரெண்டா பிரிச்சு ஆப்போசிட் சைடு இஸ் நத்திங் பட் L dash by 2 தானே. 30 டிகிரி தானே. ஓகே, sin 30 என்ன வரும்? ஆப்போசிட் சைடு L dash by 2 by hypotenuse R. Okay, அப்போ new length will be 2R into sin 30. Sin 30 is nothing but 1 by 2. 2 into R into 1 by 2. அப்போ L dash is nothing but R. அப்போ new magnetic moment will be M into R. L-க்கு R-க்கு நம்மகிட்ட ரிலேஷன் இருக்கு. அப்போ R will be equal to 3L by pi. புரிஞ்சு போடு. அப்போ R இருக்க இடத்துல M into 3L by pi போடு. M into L தான் கேபிட்டல் M. அப்போ 3 capital M by pi is the answer. இதான் நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் 3M by pi. இது இன்னொரு மெத்தட்லயும் நான் செய்யலாம். இன்னொரு மெத்தட் ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது ஆர், இந்த சைடு ஆர், இது 60 டிகிரி இருந்தா இதுவும் ஆரா தானே இருந்திருக்கணும். கிளியரா இருக்கா பாரு. இட் இஸ் என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். 60 டிகிரி கொடுத்துட்டா அப்ப இது ஆறு, இதுனா இது ஆறு தானே. L dash should be equal to R நேராவே போட்டு இந்த ரிலேஷனை கொண்டாடலாம். இப்படி போடலாம். இந்த மெத்தட் என்னன்னா எந்த ஆங்கிளை கொடுத்தாலும் இந்த மெத்தட்ஸ் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். சொல்றேன், ஒரிஜினல் மேக்னெட்டிக் மொமெண்ட் M into L is the length of the bar magnet. Now it is bent. பெண்ட் ஆனதுனால நமக்கு வேண்டியது நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஒரு மேக்னெட்டிக் டைபோல், அதாவது போல் ஸ்ட்ரெங்த் இன்டு லெங்த். லெங்த் வந்து இந்த கேஸ்ல எல் டேஷ்னு வச்சுக்கிட்டோம். அந்த லெங்த் இதுதான் நியூ மேக்னெட்டிக். அடுத்தது எல் டேஷ்க்கும் ஆர்க் ரிலேஷன் வேணும், எல்லுக்கும் ஆர்க் வேணும். முதல் எல்லுக்கு ஆர்க்கு தான் ரிலேஷன். S is equal to R theta ஃபார்முலா படி L will be equal to R into pi. ஏன்னா 60 டிகிரியை pi by 3 எழுதிட்டேன். அப்போ ஆருக்கும் அந்த எல்லுக்கான ரிலேஷன் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல இப்போ எல் டேஷ்க்கும் ஆர்க் ரிலேஷன் கொண்டாடும். புரியுதா பாரு. M dash is equal to L dash. L dash is nothing but R அப்படின்றதான். L dash is equal to Rன்றதான் நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷன். L dash is equal to R. இப்போ L dash இருக்க இடத்துல R போட்டுட்டோம். R-க்கும் அப்போ R எடுத்து 3L by M போடுறோம். M dash கண்டுபிடிச்சாச்சு. கிளியரா இருக்கீங்களா? இது ஆன்சர்.